குழந்தைய பறி கொடுத்து அந்த இடத்துல நிக்கிற ஒரு பேரண்ட் கிட்ட இந்த டாக்டர் இந்த மாதிரி படிச்சு சொல்லலாமா? இது டாக்டருக்கு உண்டான ஒரு பொசிஷனா? அதுக்கே அந்த வார்த்தையை சொல்லலாமா? அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேஷண்டா ஒரு பேரண்ட் மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல நான் ஒரு குழந்தையோட அம்மா. அவங்களும் லேடிஸ் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். அந்த இடத்துல எப்படி பேசணும்? நகர்ந்து போ, எங்களுக்கு தெரியாதா எல்லாம். இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு என் பையனை மாத்திருக்கோம். இங்க கொண்டு போறோம்னு கூட என்கிட்ட சொல்லலாமா? எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு நான் கேட்டேன். நீ நவுந்து போமா, நீ முதல்ல நவுந்து போமா, எங்க வேலையை பார்க்க விடுமா? வேலையை பார்க்கட்டும். கொண்டு போய் இன்னொரு பெட்ல போட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஓடி 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 என் பையனோட அந்த மெரூன் கலர் சட்டையை வச்சுதான் தெரியும் என் பையன் அங்கிட்டு போறான், இங்கிட்டு போறான், அங்கிட்டு போறான், இப்ப போயிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். அவ்வளவுதான், போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நர்ஸ் நிக்கல, ஒரு வார்டுபாய் நிக்கல, அப்படியே பெட்ல போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க வேலை முடிஞ்சது. அப்புறம் நான் அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் பேசினாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர்ல என் பையன் பண்றாங்க போல, மெடிசன் ஏதோ கொடுக்குறாங்க போல. நானும் பின்னாடியே ஓடுறாமா, உயிர் கொடுக்க போறேன்னு உன் பையனை கூட்டிட்டு போற அந்த டாக்டரோ அந்த வார்டுபாயோ அந்த நர்ஸை எதுக்கு மார்ச்சரிக்கு என் பையனை கூட்டிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்குள்ளதானே போகணும், ஏன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க? அப்படின்னு கத்தி 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 கேக்குறேன். நீ வாய மூடு, கத்தாதன்றாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது சிச்சுவேஷன் அவங்க ஒரு பெத்த வயிற்றுக்கு அந்த வயிற்றுச்சல் இருக்காதம்மா, கேட்க கூட கூடாது. எங்களுக்கு அந்த பேச்சுரிமை கூட இல்லையா அந்த இடத்துல? மீடியால என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்கம்மா. இப்பெல்லாம் நடிக்குது, 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களை பறி கொடுத்தவங்களுக்கு தான் அந்த வேலை என்னன்னு தெரியும். பேசுறவங்களுக்கு அது தெரியாது. மொபைல்ல அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் சொல்றேன், மொபைல் அந்த வீடியோ போட்டீங்களா உங்களுக்கு நான் சொல்றேன். 50 ரூபாய் கொடுத்து நான் நடிக்கல, 500 ரூபாயும் கொடுத்து நடிக்கல. நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு இந்த வார்த்தையை பேசுனீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்ட பதிலுக்கு நான் சொல்லிட்டேன், கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு இந்த வார்த்தைய, இந்த நியூஸ, இந்த எடிட்டிங்க நீங்க போட்டீங்க? எப்போ எந்த இடத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்தேன், எப்ப என்ன டைமிங்ல என் வீட்டுக்காரர் என்ன தூக்கிட்டு போனாரு, எப்ப நான் என் பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன், எப்ப நான் செத்து போன மாதிரி இருந்தேங்கிற அந்த டைம் கணக்கு உங்களுக்கு தெரியுமா? வீடியோ போட்டு எடுத்து விட்டீங்களா, உங்களுக்கு தெரியுமா? அப்படி டைம் கணக்கு இருக்கு, இந்த பிள்ளை ஏமாத்துது அப்படின்னா அந்த டைம் கணக்கு சேர்த்து போட்டு விடுங்க. அப்ப தெரியும்ல நீங்க பேசுறது சரியா இல்ல நான் பேசுறது பொய்யான்னு அப்ப தெரியும்ல. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறதுக்காக அனாவசியமா பறி கொடுத்து நிக்கிறவங்களோட பேரண்டையோ இல்ல அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரவங்களையோ வார்த்தைகளால கொன்னுடாதீங்க. ஏற்கனவே அவங்க செத்து போய் தான் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் அவங்களை எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. பணத்துக்காகவோ இல்ல காசுக்காகவோ யாரும் இந்த மாதிரி எல்லாம் நின்று புலம்புறதோ கிடையாது. அவங்கவுங்களுக்கு வந்தாதான் அவங்கவுங்க வேதனை தெரியும். அதை நீங்களும் உணரும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். அனாவசியம் அந்த மாதிரி என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், மொபைல் கையில இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக எதை வேணா தட்டி விட்டு போல நினைக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கு நடக்க ரொம்ப நேரம் ஆகாது. அந்த வேதனை நீங்களும் அனுபவிக்கதான் போறீங்க. அப்படி அனுபவிக்கிறவங்க உங்களை மாதிரி எங்களை பேசுறவங்க உங்களை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. மொபைல் இருக்குங்கிறதுக்காண்டி எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எதுவும் பண்ணாதீங்க. அந்த விழுந்த இடத்துல உயிரோட தாமா இருந்தது நல்லாவே தெரியும். என் பிள்ளைய தூக்குங்கன்னா நான் சொல்லும் போது அம்மா அவன் பள்ளிய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, ஆனா தனியார் ஆஸ்பத்திரியில தாமா சேர்த்துருக்கேன்னு சொல்லி அது பக்கத்துல இருந்தாமா சொன்னாங்க. ஏன்னா அக்ஷயான்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட்ல ஆசிக்கோ ஏதோ ஒரு ரெடிமேட் துணிக்கடை ஒண்ணு இருந்துச்சுமா. என் பையன் ஸ்டாஃப் கேட்டான்னு சொல்லி அதை வாங்க போறப்பதான் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த அக்ஷயன் ஹாஸ்பிட்டல். பரவாயில்ல, கட்சி இங்க மீட்டிங் நடக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட்டிட்டு போயிருவாங்க, அதனால இந்த ஸ்பாட் வச்சிருக்காங்க சொல்லி நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என் குழந்தைன்னு சொல்லல, எல்லா குழந்தையும் ஏன் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா 5 செகண்ட்ல காப்பாத்திருக்காங்க, 5 நிமிஷத்துல காப்பாத்தி. ஹார்ட் துடிப்பு நின்று போனாலுமே 2-3 நிமிஷம் அவன் நாய் துடிப்பு இருக்குமா. அந்த டாக்டரா படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நர்ஸ் போற ட்ரைனிங் நர்ஸ் கூட அந்த விஷயம் தெரியும். அது ஏன் அவங்க பண்ணாம போடுறாங்க? அப்படி பண்ணியிருந்தா என்ன, ஏன் நான் கூப்பிட்டு நிக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா